சூப்பர் சிம்பிளான மொறு கார்ன் ஃப்ரை பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் கார்ன் கர்னல்ஸை பாயில் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இது கூட ஆட் பண்ணுறதுக்காக மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/4 கப் ஆயில். ஸோ முதல்ல இதை ஒரு பவுலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட ட்ரை இன்க்ரீடியண்ட்டான கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலா மிக்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் இந்த 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணி சூடானதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சஸாக போட்டு பொரிச்சு எடுத்தேன். ஸோ பொரிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலுமே போதும். சில பேர் இதை பொரிச்சு எடுக்கும்போது கூட பூண்டு ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது பிடிக்காது. ஸோ நான் அதை ஆட் பண்ணல. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு 3 பேட்சஸாக நான் பொரிச்சு எடுத்தேன். ஸோ அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் அதே எண்ணெயில் போட்டு வதக்கி அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ட்ராப்ஸையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.